ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு இந்த பதிவு குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து குரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்கள் நமக்கு எஃபெக்ட்டுக்கு வருது. பொதுவாக 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதாவது நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய கையிருப்பு பணம், இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழில்கள் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலை சப்போர்ட் பண்ணுறது 2ஆம் இடம்தான். அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஸ்தானம் தான் 2ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது நம்ம ஒரு சேலரிக்கு ஒரு வேலை பார்க்குறது அல்லது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஜாப் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த வேலையில் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது, ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பெனிஃபிட்டாக நம்ம கொண்டு போகிறது. அப்போ அந்த வகையில் இந்த பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நமக்கு 2ஆம் இடத்துல தான் இந்த 2 பேருடைய நட்சத்திரமும் இருக்குது. 2ஆம் இடமான கும்பராசியில் தான் நமக்கு சதய நட்சத்திரம் என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரமும், பூரட்டாதி நட்சத்திரம் என்கின்ற குருவனுடைய நட்சத்திரமும் இருக்குது. 6ஆம் வீடான மிதுன ராசியில் தான் திருவாதிரை என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரமும், புனர்பூசம் என்கின்ற குருவனுடைய நட்சத்திரமும் இருக்குது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான துளாராசியில் தான் சுவாதி என்கின்ற ராகுனுடைய நட்சத்திரமும், விசாகம் என்கின்ற குருனுடைய நட்சத்திரமும் இருக்குது. இப்படி அந்த இடத்துக்கே இவங்க இருக்கும்போது, அந்த இடத்துல இன்னும் அவங்க நட்சத்திரத்துக்கே வரும்போது பலம் அதிகம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருவர் நட்சத்திரத்தில் ஒருவர் மாதிரி பரிவர்த்தனையாக செயல்படுகிறார்கள். இது நமக்கு சிறப்பு தான். இப்போ இது எல்லாத்துக்குமே பயன் கொடுத்துருமா அப்படின்னா, யாருக்கெல்லாம் குரு திசையோ ராகு திசையோ புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பயன் கொடுக்கும். அதே நேரத்தில் அவங்கவங்க ஜாதகத்தில் கேரக்டர் என்னன்னு பார்க்கணும். ராகுனுடைய கேரக்டர் என்ன, நம்ம ஜாதகத்தில் குருனுடைய கேரக்டர் என்ன. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ராகுவோ குருவோ அமர்ந்திருப்பார்கள். அப்போ அந்த நட்சத்திர தொடர்பு தான் அவங்களுக்கு பொட்டன்ஷியலாக வேலை செய்யும். அப்படி பார்க்கும்போது இப்போ 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்ததுன்னு வைங்க. இப்போ நம்ம மகரத்துக்கு 8ஆம் இடம் எது? சிம்ம ராசி. 12ஆம் இடம் எது? தனுசு ராசி. இந்த இடத்துல ராகு குரு உட்கார்ந்துருந்தது. அப்போ திசை புத்தி நடத்துகிறவங்களுக்கு அது நல்லபடியாக வளர்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிறது. ஏன்னா லக்னத்துக்கு அது பாதிப்பு தருது. லக்னத்துக்கு 8ங்கிறது கஷ்டப்படுறது, நஷ்டப்படுறது. 12ங்கிறது அதீதமான செலவுகள், அதிகமாக நம்மளை வருத்த வேண்டிய சூழல்கள், நம்மளை நாமே வருத்திக்கிட்டு நாம் ஒரு விலகி போகிறது அல்லது வெளியூர் போகிறது அல்லது தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் இது வேலை செய்யும். உறவுகள் சார்ந்தும் நெகட்டிவாக வேலை செய்யும். பொருள் சார்ந்தும் நெகட்டிவாக வேலை செய்யும். இப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் நமக்கு இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தால் இந்த நேரத்தில் புது முயற்சிகளை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா செஞ்சு கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை 2, 6ல் கிரகங்கள் இருந்தாலும் நம்ம கொடுப்பினை வீக்காக இருக்கிறதுனால அந்த கொடுப்பினைப்படி செஞ்சு கெடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம புது முயற்சிகளை அவாய்டு பண்ணிக்கணும். அதே நமக்கு 2, 6, 10லேயே இருந்தாருன்னா, இப்போ ராகு நட்சத்திரத்திலேயே குரு நட்சத்திரத்திலேயே அல்லது குருவும் ராகு குரு நட்சத்திரத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதே இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல நமக்கு தொடர்பு இருந்ததுன்னு வைங்க. நம்ம பிறந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவம் 9ஆம் பாவங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆரோக்கியத்துக்கு நல்லா தான் இருக்கும், உறவுகளுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால்
பொருளுக்கு நல்லா இருக்காது, உத்தியோகத்துக்கு நல்லா இருக்காது, சொந்த தொழில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது, ப்ரொமோஷனை தடுத்துரும், கெடுத்துரும். ஒரு வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிறதுங்கிறது நமக்கு 5ஆம் இடம். ஒரு தொழிலை இருந்து க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு 9ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்தான தொடர்புகள் இருந்து நம்ம என்னதான் 2, 6ல் ராகு குரு இருந்தாலும் கூட அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை அனுபவிக்க முடியாமல் போயிடும். மாறாக அது கட் பண்ணி விட்டுரும், வேலையிலிருந்து நீக்கி விட்டுரும், தொழிலில் இருந்து க்ளோஸ் பண்ண வச்சிரும், தொழிலை வந்து நஷ்டப்படுத்தி விடுவோம், தொழிலை செய்ய முடியாமல் தடுத்துரும். அப்போ இது ஒரு மைனஸ். இதே நமக்கு நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னா இப்போ 3ஆம் இடம், 7ஆம் இடம், 1ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த பாவத்தில் தொடர்புகள் வச்சுருந்தது அப்படின்னா நியூட்ரலாக இருக்கும். எப்படிப்பட்ட நியூட்ரல் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே மத்தியமமாக போய்கிட்டு இருக்கும். ரொம்ப டெவலப்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக போகாமல், ரொம்பவும் நமக்கு கீழே இறங்காமல் மீடியமாகவே கொண்டு போயிட்டுருக்கும். அது வந்து உறவுகள் சார்ந்த வகையிலையும் பாதிக்காமல் கொண்டு போகும். இப்போ யாருக்கெல்லாம் 2, 6, 10ல் கான்சன்ட்ரேஷன் தொடர்புகள் அதிகமாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் உறவு கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 3ஆம் இடம்ங்கிறது நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்காது, நம்ம மனசார விரும்புகிறது, மனசார பழகிறது. அதே மாதிரி தான் 5ஆம் இடம், அதே மாதிரி தான் 7ஆம் இடம். இந்த 2, 6ங்கிறது இந்த 7ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் கொஞ்சம் மைனஸாக தான் இருக்குது. அதனால் பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதே வேடத்தில் உறவு சார்ந்த பாதிப்பையும் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த 3, 7, 11 தொடர்புகள் வந்து அப்படி இல்லை, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். அகம் சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கும், புறம் சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கும். நியூட்ரலாக போகும்போது ஒரு பக்கம் அதிகமாக கொண்டு போகாமல் எதையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும். அதுலேயும் வந்து குறைபாடு இல்லை, தொழிலையும் குறைபாடு இல்லை, வீட்டில் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உறவுகளுக்கும் குறைபாடு இல்லை, ஆரோக்கியத்துக்கும் குறைபாடு இல்லை, அந்த மாதிரியும் கொண்டு போயிடும். அப்போ எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள். ஒரே இடம்தான், பயிற்சி பலன் 2ஆம் இடம் 6ஆம் இடம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது யார் யாருக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத தான் டெப்த்தாக நம்ம போய் இந்த முறையில் பார்க்கணும். அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து இந்த தொடர்புகளை எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கிரகம் எந்த தொடர்புகள் பாவ தொடர்புகளை வச்சுருக்கோ அதன் ரீதியாகத்தான் நமக்கு அந்த பாவங்களை அந்த திசா புத்தியில் இயக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரிஞ்சிடும். அது தெரியாமல் நமக்கு வந்து இப்போ வந்து கெட்ட கிரகம் கெட்டது தான் செய்யும், நல்ல கிரகம் நல்லது தான் செய்யும், அல்லது கெட்ட இடத்துல போயிட்டால் அது நமக்கு மைனஸு அப்படின்னுலாம் நினைக்க வேண்டியதில்லை. பாவங்கள் கெட்ட பாவங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன அப்படின்னா 8ஆம் பாவம் 12ஆம் பாவம். ஈவன் அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டா தான் நம்ம லைஃப் லாங் அதில் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த நட்சத்திரங்கள் வரும்போது கூட அந்த காரியங்கள் எந்த ஒரு புது முயற்சிகளும் செய்யாமல் அந்த திசா புத்திகள் வரும்போது நாம் வந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.